ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் எனக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தாங்க என்னுடைய பிறந்த நாள். ஏப்ரல் 10 அதுதான் என்னோட பர்த்டே. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரருக்கு இன்னைக்கு டியூட்டி வச்சுட்டாங்க. அவங்களும் காலையிலே கிளம்பி போக வேண்டியதாயிடுச்சு. பசங்களுக்கும் இன்னைக்கு ஸ்கூலு. அதனால அவங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அதனால அவங்களாம் வரக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சரி, நம்மளுடைய செலிப்ரேஷனை நம்ம நாளைக்கு வச்சுக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கெல்லாம் அவங்களோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு இப்போ நான் அரைச்சிட்டு வந்ததை காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க, இதெல்லாமே இன்னும் எடுத்து வச்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணணுங்க. இந்த பாருங்க, இந்த துணி காயப்படாமல் இருக்குது, அதை வேற காயப்படணும். இது மாடி வீடுங்கிறதுனால படியில் தூக்கிட்டு வந்துட்டேங்க. ஆனால் முன்னாடி வச்சுட்டேன், அப்புறமா உள்ளே எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி. இந்த இருக்கு பாருங்க, அரைச்சிட்டு வந்து வச்சாச்சு. இந்த மாதிரி யாருமே பார்க்கவே இல்லைண்ணே. ஃபுல்லாக க்ளீன் எடுத்துடலாம். இது எவ்வளவு நாளைக்கு இருக்கா சார்? இப்படி 4 மாசம் ஒருக்கா பண்ணிடலாம். 4 மாசத்துக்கு ஒருக்கா. 4 மாசத்துக்கு பம்ப் வாஷ்ல ஒரு வருஷத்துக்கு பம்ப் வாஷ் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. வந்திருக்கிற இந்த அண்ணாங்களுக்காக டீ போட்டுட்டு இருக்கீங்க. என்ன சொன்ன பாருங்க. இப்போ ஏசி இப்போ எப்படி க்ளீன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஆனால் மேலே கவர் போட்டிருந்தோம். கவர்னால் பிளாஸ்டிக் கவர் போட்டிருந்தோம். அந்த கவரை அவங்க தண்ணி வச்சு க்ளீன் பண்ணும்போது கிழிச்சு எடுத்துட்டாங்க, வேண்டான்னு சொல்லிட்டு. டவுட்டுங்க. என்னப்பா டவுட்டு? என்ன டவுட்டு? ஏசி கவர் தச்சு போடுவாங்களா மாட்டாங்களாங்க? அதுக்கே கவரு கவரே போட மாட்டாங்களா? கவர் போடுவாங்க, பார்த்துருக்கேன். ஏசி கவர் போடுவாங்க. ஏசி கவர் வாங்கி மாட்டி விட்டுருவோமா? க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்கங்க. இப்போ தான் பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணேன். பாருங்கள், சூப்பராக ஏகப்பட்ட அழுக்கு, நிறைய அழுக்கு எல்லாமே தொடச்சி தண்ணி வச்சு தொடச்சி எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். இன்னும் அடுத்த ஏசி சர்வீஸ் இன்னும் ஒரு 5 மாதம் 6 மாதம் கழிச்சு பண்ணால் போதுன்னு சொல்லியிருக்காங்க. வேலையெல்லாம் முடிச்சிட்டேங்க. வேலை முடிச்சுட்டு அடுத்து ஒரு புளியலையும் போட்டாச்சு. ஏன்னா இந்த ரைஸ் மில்லுக்கெலாம் போயிட்டு வந்தோம் பார்த்தீங்களா? அது இந்த மிளகா வத்தல் அதில் இருக்கிறனால ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சுடு சுடுன்னு குத்த ஆரம்பிச்சிருச்சு, ஒரு மாதிரி எரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த வெயிலுக்கு. அதுக்கும் அதனால் போய் நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு புளியில் போட்டு வந்த பிறகு தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்புறம் இன்றைக்கி முக்கியமான ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஏரியாவுக்கு ஒரு முக்கியமான செலிப்ரிட்டி தான் வந்திருந்தாங்க. நான் இந்த பாத்திரம்லாம் கழுவாமல் இருந்துச்சு பார்த்தீங்களா? அதை ஃபுல்லாத்தையும் தேய்ச்சி கழுவிக்கிட்டு இருந்தேன். அப்புறமா காலையில் ஒரு பொரியல் பண்ணுறேன்னு சொல்லி குக்கரை லைட்டாக கருக வச்சிட்டேன். இன்றைக்குமே கருக வைக்க மாட்டேன். இன்றைக்கி பார்த்து அந்த மாதிரி கருகிருச்சு. அந்த குக்கரை போட்டு இதையும் தேய்ச்சி கழுவிட்டு இருந்தேன். அப்புறமா சொன்னாங்க, இந்த மாதிரி குஷ்பு மேடம் வராங்க அப்படின்னு காலையிலே சொன்னாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி. சரி, அப்புறம் மணி 7 மணி ஆச்சு. நான் பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் என் பையன் சொன்னான், அம்மா வந்துட்டாங்கம்மா, வாங்கம்மா அப்படின்னு. நான் வேறு அந்த குக்கரை போட்டு தேய்ச்சி அது ஒரு மாதிரி வேர்த்து விறுவிறுத்து அப்புறம் போய் வேகமாக கை கால் முகத்தை கழுவிட்டு போய் அந்த கூட்டத்தில் போய் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டேங்க ஒரு வழியாக எப்படியோ. அதுதாங்க இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு இன்றைக்கி நடந்துச்சு. சரிங்க, இன்னும் நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு என்ன பண்ணுறோம் என்னங்கிறத உங்களுக்கு நாளைக்கு நான் சொல்கிறேன். டாட்டா பாய். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா.